வெல்கம் டு அஃப்ராஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 6.2ல செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இதுவும் சேம் மாடல் தான், ரொம்ப ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். ரோட் இஸ் flanked on either side by continuous rows of house of height 4√3 meter with no space in between them. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரோடு இருக்கான். அந்த ரோடு எய்தர் சைட்னா ரெண்டு சைட்லேயுமே ரோ ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோ ஹவுஸ் எல்லாமே ஒரே ஹைட்டில் தான் இருக்கான். என்ன ஹைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4√3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இடமே இல்லை. இப்போ நம்மளாம் வீடு கட்டோன்னா கொஞ்சமாச்சும் இடம் விட்டு கட்டுவோம். பட் அந்த இடத்துல இடமே இல்லாத மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஒரு இடத்துல பெடஸ்ட்ரைன் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோட் ஃபேஸிங் அ ரோ ஹவுஸ். ஒரு பெடஸ்ட்ரைன் அப்படின்னா ஒருத்தர் நிற்கிறாரு, அந்த சைடும் இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் ரோடுக்கு சென்டராக நின்று அந்த ரோ ஹவுஸை வந்து பார்க்குறாரு. ஓகேவா? the angle of elevation from the pedestrian is to the top of the house is 30 degreeன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, போன சம்மில் நம்ம எலவேஷன் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அதாவது அந்த டீட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் டீட்டா கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா, எலவேஷன் நான் என்ன சொன்னேன், கிரவுண்ட்லேருந்து டாப்புக்கு போகிறதுன்னு சொன்னேன். கிரவுண்ட்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெடஸ்ட்ரைன் வந்து அந்த டாப் ஆஃப் த ஹவுஸை பார்க்குறாரு. அதோட டீட்டாவை கொடுத்துட்டாங்க. அது tan 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. ரோடோட வித், அதாவது அந்த ரோடு இருக்கு இல்லையா, அதோட அகலத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த சம்மை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் சம்மோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வந்து டயக்ராம் வரையணும் அப்படின்னு சொன்னல. இப்போ நம்ம வந்து டயக்ராம் வரைய போகிறோம். இந்த பொறுத்த அளவு நம்ம என்ன சொன்னாங்க, ஒரு ரோடு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரோடோட ரெண்டு சைட்லேயுமே ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம். பெடஸ்ட்ரைன் வந்து கிரவுண்டில் சென்டராக நிற்கிறாருன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு, கீழே இருந்து அந்த ஹவுஸை வந்து பார்க்குறாரு. ஓகேவா? அவர் வந்து இந்த ஹவுஸோட ஹைட்டை நான் என்ன சொன்னேன், 4√3 மீட்டர்னு சொன்னேன். இவர் பார்க்குற இந்த டீட்டாவை நான் என்ன சொன்னேன், 30 டிகிரின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேமிங்ஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா கொஷினில் கொடுக்கல. அப்போ நான் இது ABCDEன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, இதுதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் ஈஸியாக உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதை கொஷினில் சைனோ காசோ எதுவுமே கொடுக்கல. அப்போனா நம்ம டேன் தான் எடுத்துக்க போகிறோம். டேன் வச்சு நம்ம ஒரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எக்ஸையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் வித்து கிடச்சிரும். வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் tan 30 டிகிரி சொன்னேன்னா tan 30 டிகிரி எடுத்துட்டேன். tan டீட்டாவோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் என்ன, இப்போ நான் இந்த டீட்டாவை எடுத்துக்கலாம், இல்லை இந்த டீட்டாவை எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் விஷ் தான். ஹவுஸோட ஹைட்டு 4√3 மீட்டர்னு சொல்லிட்டேன். இப்போது நான் இந்த சைடு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் லெஃப்ட் சைடு இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே இருக்க டீட்டா, இதோட ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது. ஆப்போசிட் இதுனா என்னது, 4√3 தான் ஆப்போசிட். அட்ஜசன்ட் என்னது, எக்ஸ். ஓகேவா? இப்போ நான் tan டீட்டாவோட வேல்யூஸை நான் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தந்தேன். எப்படி, 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. அப்போது 0வோட வேல்யூ 0, 30யோட வேல்யூ என்னது 1/√3, 45யோடது 1 வரும், 60வோடது √3 வரும், இது அன்டிஃபைன்டு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 30யோட வேல்யூ என்னது 1/√3, 30யோட வேல்யூ என்னது 1/√3. அப்போ நான் tan 30 நடுவில் நான் வந்து 1/√3 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். x1s are x. இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 அப்படியே தான் இருக்கும். √3 × √3, அதாவது இது நான் உங்களுக்கு ப்ரீஃபாகவே சொல்லித்தரேன். 4√3 அப்படி இருக்கும். இந்த √3 இதோட போய் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்போது √3 × √3 என்னவா மாறிடும், 3யாக மாறிடும். அப்போ 4 3s are என்னது 12. இப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித் ஆஃப் த ரோடு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வித் ஆஃப் த ரோடு கண்டுபிடிக்க நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ நம்ம வித் ஆஃப் த ரோடு தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதுவே போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இந்த வித்தில் ஹாஃப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பாக்கி ஹாஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, இது 12னா அப்போ சேம் இதுவும் 12 தான். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோ ஹவுஸோட ஹைட்டும் சேம் தான், இந்த ரோ ஹவுஸோட ஹைட்டும் சேம் தான். இங்கேருந்து அவர் இதை பார்க்கும் போது சேம் டீட்டா தான், இங்கேருந்து அவர் இதை பார்க்கும் போது சேம் டீட்டா தான். அப்போனா இதோட ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ
அப்போ 12 தான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், எக்ஸையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 24 மீட்டர். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, therefore இந்த ஃபைனல் ஆன்சர் நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு 1 மார்க் கம்மி பண்ணுவாங்க. therefore the width of the road is அப்படின்னு எழுதி 24 மீட்டர். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.